Hi friends, welcome to my channel. குழந்தைகளுக்கு வாக்கர் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைகளை தூக்கி கொண்டு மிளிரும் கண்களோடு தத்தி தத்தி குழந்தைகள் நடந்து வருவதே அழகுதாங்க. தங்கள் மடியில் தவழ்ந்த குழந்தை தானாகவே நடக்க தொடங்கும் சாகசத்தை பார்க்கும் ஆர்வம் பெற்றோர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த அதீத ஆர்வத்தின் வெளிப்பாடு தான் பேபி வாக்கர். குழந்தைகள் தவள ஆரம்பித்த உடனே அவர்களை தரையிலிருந்து வாக்கருக்கு மாற்றிவிடும் அவசரம் சரிதானா? மற்ற குழந்தைகளை விட வாக்கர் பயன்படுத்தும் குழந்தைகள் உண்மையிலேயே வேகமாக நடந்து விடுகிறார்களா? வாக்கர் பயன்படுத்துவதால் குழந்தைகளின் வளர்ச்சியில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? வாக்கர் குறித்த கேள்விகளுக்கு இந்த வீடியோல விடை காணலாம். ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தது முதல் வளர்ச்சியின் ஒவ்வொரு பருவத்திலும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது உடலியல் ரீதியாக முன்பே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது இயற்கையும் கூட. உடல் இயக்கம் இயற்கையாகவே சீராகவே நடக்கும். சீராக நடக்க வேண்டும் என்பது அவசியமும் கூட. இதுக்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. தலையை தூக்கி பார்ப்பது, உட்காருவது, தவழுவது, நிற்பது, நடப்பது என அனைத்துமே குறிப்பிட்ட மாதங்களில்தான் நிகழும். அதற்கேற்ற மாதிரிதான் குழந்தையின் உடல் வளர்ச்சியும் மூளை வளர்ச்சியும் இருக்கும். குழந்தைகள் இயற்கையாகவே நடைபழகுவதற்கு முன்னரே வாக்கரை அறிமுகப்படுத்தும் போது அவர்களின் மூளை வளர்ச்சியானது அதற்கேற்ற முறையில் இருப்பதில்லை. இதனால உடலுக்கும் தசைகளுக்கும் ஒருங்கிணைப்பு இல்லாம வேகமாக நடந்து சிறு சிறு விபத்துகள் ஏற்படும். தவள வேண்டிய பருவத்தில் தவளாமல் முட்டி போடுவது, முட்டி போடாமல் நடப்பது போன்ற இப்படியான செயல்முறைகளால் பாதிப்புகள் ஏற்படலாம். அப்போது தெரியவில்லை என்றாலும் வளர்ந்த பின்னர் தெரிய வரலாம். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் சோசியல் இன்டராக்ஷன் போன்ற ஸ்கில்ஸ் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு முக்கியம். இவை எல்லாமே இயல்பாக வர குழந்தையின் செயல்முறைகளான தவழுவது, முட்டி போடுவது, அமருவது, நடப்பது போன்ற செயல்முறைகளை தடுக்கக்கூடாது. வாக்கரில் நடக்கும்போது குழந்தைகள் முழு பாதத்தையும் தரையில் ஊன்றி நடக்கிறதில்ல. கட்டை விரல்களை மட்டுமே வைத்து நடக்கிறார்கள். வாக்கரை எடுத்த பிறகும் கூட கட்டை விரல்களை மட்டும் பயன்படுத்தும் பழக்கம் சில குழந்தைகளுக்கு நீடிக்கும். இதனால கால் தசைகள் இறுகிவிடும் வாய்ப்புகளும் இருக்கு. வாக்கர் குழந்தைகளின் கால்களில் கீழ்பாதத்தில் உள்ள தசைகளை மட்டுமே வலுப்படுத்தும். கால்களின் மேல் பாதத்தையோ இடுப்பில் உள்ள தசையையோ வலுப்படுத்தாது. ஆனால் குழந்தைகள் நன்றாக நடப்பதற்கு இடுப்பில் இருந்து கால் வரையில் உள்ள தசைகள் வலுப்பட வேண்டியது மிக மிக அவசியம். குழந்தைகள் தானாக நடக்க தொடங்கினாதான் ஒவ்வொரு முறை கீழே விழும்போது எழுந்திருச்சு நடக்க முயற்சிப்பாங்க. ஆனால் வாக்கரில் இதற்கான அவசியமே இல்லை. இதனால் வாக்கர் இல்லாமல் நடந்தால் உடலின் நிலைத்தன்மை இல்லாமல் அதிகமாக கீழே விழ வாய்ப்புகள் உண்டு. இதனால் குழந்தைகளுக்கு நடந்தால் விழுந்துருவோமோ என்ற பயம் கூட ஏற்படலாம். நடை பழகுவதற்கும் தாமதமாகும். குழந்தைங்க நடக்கும் பருவத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களோட கைவிரல்களை பிடித்து மெதுவாக நடக்க விடுங்க. முதல் நாள் 4 நிமிடம், 2ஆம் நாள் 5 நிமிடம் என பழக்கப்படுத்துங்க. குறைந்தது 10 நிமிடங்கள் வரை குழந்தையை நடக்க பழக்கலாம். அதற்கு மேல அவர்களை பழகிக்கொள்வார்கள். குழந்தையின் ஒவ்வொரு பருவமும் மிக மிக முக்கியம். இதை அவர்கள் சரியாக கடக்க அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளும் உங்களின் அன்பையும் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமான வழியில் வளர்க்க முயற்சி செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.